இன்றைக்கு இந்த கால வேளையில நம்முடைய கலக்கத்தை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறது, சூசன் நகரம் கலங்கிற்று, யூதர்களை இனியும் அவர்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று மொர்தெக்காய் உட்பட அநேக ஸ்தோத்திர யூதர்களை இந்த பூமியிலே, அந்த ஸ்தோத்திரம் சூசன் அரண்மனையில் இருந்த ஒரு சட்டம் வரப்போகிறது. அந்த சட்டத்துக்கு முன்பாக கலக்கத்தோடு கூட யூதர்கள் நிற்கிற நேரத்தில், இனி அவ்வளவுதான் என்று சொன்ன நேரத்தில், இனியும் என்னுடைய எதிர்காலங்கள் இல்லை என்று சொன்ன நேரத்தில் அந்த கலக்கத்தை மாற்றும்படியாக அதனுடைய 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, எந்த நகரம் கலங்கிற்றோ அந்த நகரம் ஆர்ப்பரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 3:15 சூசன் நகரம் கலங்கி நிற்கிறது. 8:15 வேதம் சொல்லுகிறது, சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்தது? இந்த 3ஆம் அதிகாரத்திற்கும் 8ஆம் அதிகாரத்திற்கும் நடுவில் என்ன நடந்தது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் வைராக்கியமாய் அல்லும் பகலும் தண்ணீர் குடியாமல் கர்த்தருடைய தேசத்திற்காக, தேவ பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் நின்று ஜெபித்தார்கள். எந்த இடத்துல ஜெபம் இருக்கிறதோ அந்த இடத்துல கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார்.